நான் இயேசுவின் கல்லறை பேசுகிறேன். உலகிலேயே நிராகரிக்கப்படும் ஒரே தோட்டம் கல்லறை தோட்டம்தான். இவை மலர் தோட்டங்கள் அல்ல, உலர் தோட்டங்கள். உயிர் உலர்ந்தவர்களின் உறைவிடங்கள். பொதுவாக கல்லறைகள் பேசுவதில்லை, ஆனால் பேசுபொருளாகின்றன. வாழ்வெனும் பிரபஞ்சத்தை துணிகளில் சுற்றி எனக்குள் அடக்கியதில் நான் பேசப்படுகிறேன். சரித்திரத்திலேயே கல்லறைக்கு வெளியே போட்ட தாழ்பாளை உள்ளிருந்து திறந்தது இங்கே மட்டும்தான். வரலாற்றிலேயே கல்லறை களவு போகும் என காவல் இட்டதும் இங்கே மட்டும்தான். ஜீவன் போனவன் கல்லறைக்கு செல்வது உலக வழக்கம். ஜீவனே கல்லறைக்கு சென்றது இங்கே மட்டும்தான். கல்லறை திறக்கப்பட்டது, இயேசு வெளியேற அல்ல, நாம் உள்ளே செல்ல. கல்லறை என்பது தற்காலிக முடிவு, ஆனால் நிரந்தர துவக்கம் என்பதை புரிய வைக்க. சாவை உதறி எழுந்த இயேசு துணிகளை மடித்து வைத்து கடமையின் பாடத்தை கற்றுத்தருகிறார். மரணத்தின் பயணத்தையும் விடியலின் ஜனனத்தையும் ஒரு சேர கண்ட ஒரே நபர் நான் தான். நான் இயேசுவின் கல்லறை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளால் கொள்ளையடிக்கப்பட்ட பலியாட்டின் கல்லறை. உயிரை கொடுத்த ஒருவருக்காய் கல்லறை கொடுக்க முன்வந்தார் ஒருவர். மூச்சினை கொடுத்த ஒருவருக்காய் வாசனை கொடுக்க முன்வந்தார் ஒருவர். கூட இருந்தவர்கள் விலகிவிட விலகி இருந்தவர்களை கூட்டிச் சேர்த்தது நான் தான். கனிகளின் தோட்டம் பிரித்ததை கல்லறை தோட்டம் இணைக்கிறதா? முடிவு இது என்ற அறிவிலிகளுக்கு இயேசு முடிவிலி என அறிவித்தது நான் தான். 4 நாளுக்கு பின் நாற்றம் வரும் எனும் அச்சத்தை மாற்றம் வரும் என மாற்றியவர் லாசரின் தோழன் இயேசு. இங்கே 3 நாளுக்கு பின் மகிமை வரும் என நிரூபிக்கிறார். கடைசியாய் உங்களுடன் ஒரு வார்த்தை. இயேசு என்னில் இருந்தார், ஆனால் அவரை என்னுள் தேடாதீர்கள்.